வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக, ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, ஆசீர்வதியுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்ப வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று நான் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொருவரும் தேவ ஆவியினால நடத்தப்பட வேண்டும். நம்மை நடத்துவது பிசாசா இருக்கக்கூடாது, நம்மை நடத்துவது தேவ ஆவியானவரால் காணப்பட வேண்டும். நம்முடைய சுய பாவத்திலும் பாருங்க, சரீர முயற்சியிலும் நம்ம நடத்தக்கூடாது. நம்மை அழைத்தவர் ஆவியானவர். பாருங்க, நம்மை நடத்துவது ஆவியானவர் தான். நம்மை நடத்த அவர்தான் நம்மை நடத்த வேண்டும். ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நாம் தேவனுக்கு புத்திரராக இருக்கிறோம். அப்படிதான் நான் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறோம், தேவனுடைய குமாரராய் இருக்கிறோம், தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? தேவ ஆவியினால நடத்தப்படும் போதுதான் தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவிதான் நல்ல அந்த ஆவி, இந்த நல்ல தேவ ஆவி நமக்குள் வாசம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நடத்த வேண்டும். இந்த நல்ல ஆவிதான் நித்தமும் நமக்குள்ள இருந்து ஆவியானவர் நடத்த வேண்டும். மனிதனுடைய ஆவியின்படி நாம் நடக்கக்கூடாது, மனிதனுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கக்கூடாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். பாருங்க, தேவனுடைய நல்ல ஆவி நம்மை நடத்த வேண்டும். சங்கீத புஸ்தகம் 146வது சங்கீதம், சங்கீதம் 143வது சங்கீதம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய. பாருங்க, அவருக்கு பிரியமானதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும் கர்த்தாவே. இந்த தாவீது ராஜா சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீதான் என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. எப்படிப்பட்ட ஆவி? நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி. ஆவிகளிலே பல விதத்துல இருக்கு. ஒன்னு பிசாசின் ஆவி பாருங்க, ரெண்டாவது பரிசுத்த ஆவி, அதைத்தான் நம்ம நடத்தணும். இன்னொன்னு மனுஷிக ஆவி பாருங்க, அப்படிப்பட்ட முக்கிய 3 ஆவிகள் இருக்கிறது. ஒன்னு பரிசுத்த ஆவி, ரெண்டாவது அசுத்த ஆவி. பாருங்க, பிசாசினுடைய ஆவி தான் அசுத்த ஆவி. 3ஆம் மனுஷிக ஆவி. மனுஷிக ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த மனிதனை முன்னேற விடாதபடி பிசாசானவன் செய்வான். பாருங்க, அந்த இடத்துல அதான் பாக்குறோம். தாவீது ராஜா சொல்றாரு, நீதான்ப்பா என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான நல்ல வழியில நீங்க நடத்தும் என்று சொல்றாரு. பாருங்க, தேவனுடைய ஆவிதான் ஒரு மனிதனை செம்மையான வழியில, நல்ல வழியில தேவன் ஒருவர் மாத்திரமே நடத்த முடியும். தேவன் ஒருவர் மாத்திரம்தான் செம்மையான வழியில, நல்ல வழியில அவர் மட்டும்தான் நடத்த முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவி, எத்தனை பேர் தேவனுடைய ஆவியில்
இருக்கிறது, நம் இருதயத்துல தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று இந்த வேளையில் நாம் சிந்திப்போமாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ஆவி உங்களில் மாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீ கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இல்லையா, நீ தேவனுடையவன் அல்ல. அப்படிதான் வசனம் இருக்கு பாருங்க. அப்ப தேவனுடைய ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அப்படிப்பட்ட இருந்தா தான் கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி எத்தனை பேருடைய இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் தேவனுடைய ஆவி இருக்கா, இல்ல அசுத்த ஆவி இருக்கா? நீங்க சற்று நேரம் ஆராய்ந்து பார்க்கணும். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தேவனை பார்த்து தான் ஒப்பிட்டு பார்க்கணும். ஆண்டவரே நீ பரிசுத்தராக இருக்கிறீர், என்னுடைய ஆவி நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் உணர்த்துவார். தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதா சற்று நேரம் பார்க்கணும். நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருந்தா நீங்கள் மாமிசத்திற்கு உட்படாமல் இந்த மாமிச கிரியைகளை நீங்க அகற்றி விடுவீங்க. தேவ ஆவி உங்களுக்குள்ள இருந்தா கோபப்பட மாட்டீங்க, எல்லாரும் கூட சமாதானமா இருப்பீங்க, கசப்பு உனக்குள்ள இராது. இப்ப தேவனுடைய ஆவி உனக்குள்ள வாசம் செய்யும் போதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். பாத்தீங்களா, அப்பா பிதாவே சொல்லத்தக்க. நாங்க செங்க சேம்பர் வச்சிருக்கும் போது அருப்பக்கோட்டை பக்கத்துல இந்த ஆசிரமத்துக்கு செங்கல் இறக்க போயிருந்தோம். போயிட்டு அவங்க பிள்ளைகள் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல பாருங்க, பிள்ளை கவனிக்கல, மனநல பாதிக்கப்பட்டு ஒரு இருந்தாங்க. என்னை போட்டு மகன் வந்துட்டான்னு அது பாட்டுக்கு நான் பயந்து ஓடிட்டேன். அப்ப என் வயசு ஒரு 13 வயசு தான் இருக்கும், 12-13 வயசு இருக்கும். செங்கல் இறக்கும் போது கூட போனேன், வண்டி கூட போனேன் பாருங்க. அங்க போன உடனே ஏக்கம் அநாத ஆசிரமத்துல பிள்ளை பாருங்க, பையங்கள்லாம் பெத்து எவ்வளவு வளர்த்துருப்பாங்க. அவன் சேர்த்துட்டான் உயிரோடு இருக்கும் போதே பாருங்க. ஏக்கம், ஐயோ மகனை பார்க்கணுமே, பேரங்களை பார்க்கணுமே ஆசை. செங்கல் இறக்கும் போது என்னைய பார்த்து எல்லாருமே நிக்கிறாங்க. ஒருவேளை என் மகன் அவனை மாதிரி இருந்தாலும் இருந்திருக்கலாம். அத்தனை பேர் இருக்கும்போது என் மகன் வந்துட்டான், கண்ணீரோடு சந்தோஷம் தாங்க முடியல, ஆனந்த கண்ணீரோடு கெட்டி பிடிக்க வருது. ஐயோ ஏதோ ஒண்ணு வருது, கிறுக்கு லூசா இருக்குமோ, அதை கடிச்சு வச்சாலும் வச்சிரும் கைய சொல்லிட்டு நான் பயந்துட்டு என்ன இருந்துட்டேன். சின்ன பையன் தானே தெரியாது. இப்ப வந்தாலும் இந்த புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருக்கு. அத வேக ஸ்பீடா மகனேன்னு வருது. அதை பார்த்து பயந்து போய் நான் ஓடிட்டேன். நான் கேட்டுக்கு போயிட்டேன் அங்க. ஐயோ நில்லு நான் நில்லு, நான் உன் அம்மா தான், நில்லுன்னு பாருங்க. ஏன் இப்படி சொல்ல வரேன்னா அந்த வசனம் பாருங்களேன், அந்த அப்பா பிதாவை, இது யாரு உண்மையான நம்ம அப்பா. அது வேறவங்க இருந்தாலும் நம்ம பெத்த தாய் பாருங்க, பெத்த நம்ம உண்டாக்குன இந்த சர்வ வல்லமையில தேவன். இது எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஆவிக்குரிய பகுதி எல்லாருமே நமக்கு அம்மா தான், அப்பா தான், எல்லாம் ஒரே குடும்பத்தில் உள்ளவர்ல போல் நினைக்கணும். இப்ப சின்ன வயதுனால பாருங்களேன், நம்ம இங்க நீ எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா அங்க இருக்கு, நீ எங்க அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடிட்டேன் பாருங்க. அப்படிலாம் இருக்கு இந்த உலகத்துல. ஒருவர் போல 7 பேர் இருப்பாங்களாம் முகம். நேற்று கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரு, உங்களை போல ஒருத்தர் பார்த்தேன், அவரும் பாஸ்டரா இருக்காரு. அப்படிலாம் இருக்காங்க பாருங்க. நான் இணைய மாதிரி யாராவது ஒருத்தர் பார்ப்போன்னு பார்த்தா பார்க்க முடியல இதுவரைக்கும். அந்த நாடுகள் இருக்கலாம், உங்களை மாதிரி ஒரு 7 பேர் கூட இருக்கலாம் பாருங்க. இந்த அம்மா தான் பார்த்துருக்கு, பெத்த புள்ள மாதிரி இருக்கும், ஓடி வந்துருச்சு பேர் சொல்லி. ஐயோ நான் என் அம்மா தான், அம்மா தான், இல்ல நீ அம்மா இல்ல சொல்லிட்டு நான் ஓடுறேன் பாருங்க. இந்த வசனம் அது நினைவுக்கு வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். பாருங்க, இது நம்ம உண்டாக்குன தேவன், நம்ம சிருஷ்டித்த அந்த தேவன். நம்முடைய தகப்பனுடைய குரலை நம்ம அறிந்தவங்க.
நம்முடைய தகப்பன் அவர் தான்ப்பா. பாருங்க, அவர் சத்தத்தை கேட்காதவங்களுக்கு தெரியாது. தேவ சத்தமா மனுஷ சத்தமா, சத்தம் மெல்லிய சத்தமா இருக்கும். பாருங்க, உள்ளம் உடையும் அவருடைய சத்தத்தை. எத்தனை பேர் நீங்க கேட்டிருக்கீங்க தேவ சத்தத்தை? அடிக்கடி நீங்க தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேணும். இது நம்ம அப்பா தான், அப்பாவுடைய சத்தம் தான் நம்ம அறிய வேணும். பிசாசுடைய சத்தத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் நீங்க அறிய வேணும். பிசாசுடைய சத்தம் கலங்க செய்யும். பாருங்க, அவன் ஏமாத்துவான், ஒளியின் தூதன். அப்ப வந்து அந்த பிசாசுடைய சத்தத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் விளங்கி கொள்ளணும் நாம். பாருங்க, தேவ சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்கணும். அப்பா பிதாவே, பாருங்க இந்த இடத்துல கூப்பிடத்தக்க வந்து தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கர்த்தருடைய ஆவி ஆளுகை செய்ய வேண்டும். நமக்குள் கர்த்தருடைய ஆவி இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை நடத்தவும் உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்கவும் தேவ ஆவியால் மாத்திரமே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சுயபலம், நம்முடைய திறமைகள், நம்முடைய ஞானம், இவைகளை வைத்து நம்முடைய சுய சக்தியில் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் நமக்குள் வரும்போதுதான் அவர் நம்மை நடத்துகிறார், நம்மை உயர்த்துகிறார். நம்முடைய சுய பக்தியினால் என்ன செய்ய, சுய முயற்சியில ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு இடங்கள்ல உண்மையில நடந்த சம்பவம், சுனாமி வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப வயசானவங்க ஒருத்தர்லாம் வந்து அந்த தீவுக்கு ஊட இருந்திருக்காரு. எப்படியோ தப்பிச்சு வரணும் சென்னை பக்கத்துல. அங்க இருந்து என்ன சொன்னா, சுனாமி வரவும் வந்து, நான் சொல்றது சிபிஎம் சர்ச்ல அவங்க எல்லாம் வேஷ்டி தான் போட்டிருப்பாங்க, பேண்ட் போட முடியாது. சிப்பா மாதிரி போட்டு வந்து வேஷ்டி கட்டியிருக்காங்க. சுனாமி வந்துருச்சு, ஐயோ அங்க வர்றத பாத்துட்டாரு. ஜனமெல்லாம் ஓடுது. எப்பயும் தூக்கி கட்ட மாட்டாங்க, ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஆபத்துக்கு ஒண்ணும் இல்ல, யார் பார்த்தானா உயிர் பிழைச்சா போதுன்னு தூக்கி வரைஞ்சு கட்டிக்கிட்டு, ரவுடி எப்படி கட்டுவாங்க, ஓடணுமே, வரைஞ்சு கட்டினாதான் ஓட முடியும், இல்ல சிக்கிக்கிறோம்ல சொல்லிட்டு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பின்னாடி பார்க்கவே இல்லையா, ஓடுனாராம். உயிரை வெறுத்து, சுனாமி வந்து ஒரு நிமிஷத்துல இழுத்துட்டு போயிரும். உயிரை கொடுத்து ஓடி கீழே விழுந்து, சாக்கடையில விழுந்து, பூரா அந்த ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் பூரா சாக்கடையா போயிருச்சு, விழுந்து. அதுக்கும் பாருங்க பாருங்க, அங்க சிஸ்டர்மாருக்கு 2 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். வந்துட்டு அந்த மாடியில அவங்க இருந்திருக்கிறாங்க, வந்து மாடி கீழே இருந்திருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் தான் மாடியில இருந்து வர்றத பார்த்து ஸ்பீடா ஓடி போயிட்டாரு. கீழே உள்ளவங்களுக்கு தெரியல, அவங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சுனாமி வரும் ஒரு மோதவும் ஆண்டவர்கிட்ட தான் வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. சுயபலத்துல என்ன செய்ய முடியும், ஒரு சிலது செய்யலாம், இயற்கையை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, ஒரு மனிதனாலும் கட்டுப்படுத்த முடியாது. பாருங்க, அக்கிரமம் கூடுறதுனாலதான் இந்த அப்படிப்பட்ட அழிவுகளாம் வருது என்று பார்த்தோம். இங்க கூட வேம்பாறுல கூட வந்துச்சு, எந்தவித அழிவும் இல்லை. பாருங்க, அப்படி யாருமே போகல. எங்க போவோம் நாங்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் இதுதான் நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஏன் சொல்ல வரனா, வந்துட்டு அந்த இடங்கள்ல அதிகமா ஒரு அக்கிரமம் நடந்தபடினால அநேக ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்க. அதோடு சேர்ந்து பரிசுத்தவான்களும் ஊழியம் செய்கிறவர்களும் வந்து ஒப்பு கொடுத்தாங்க. பாருங்க, 4ல் ஒரு பகுதி அழியும் இருக்கு வேத வசனத்துல, 4ல் ஒரு பங்கு. பாருங்க, அப்படி போகும்போது ஒப்பு கொடுத்துட்டாங்க, அவங்களே எழுதிக்கு போயிருச்சு. பாருங்க, கடலுக்குள்ள எழுதிட்டு போய் எத்தனோ உயிர் இழப்ப நம்ம பார்த்தோம். ஏன் சொல்ல வரனா, பாருங்க, சுயபலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சில காரியம் சின்னது இந்த தூக்கி வைக்கலாம், கப்ப செங்கலை தூக்கி அங்கிட்டு வைக்கலாம், ஒரு பொருளை தூக்கி அங்கிட்டு மாத்தி வைக்கலாம், அதனாலதான் நம்மளால முடியும். இந்த பலத்துல பாருங்க, இயற்கையை கட்டுப்படுத்த ஒருவனாகிலும் கூடாது. பாருங்க, தேவன் ஒருவரே வந்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற வியாதி பலவீனங்கள் இவைகளை நம்ம சுய பலத்தினால நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஆவியினால எல்லாம் ஆகும். பலத்தினாலும் வாசிக்கிறோம். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை சீக்கிரம் வாசிப்போம். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போதுதான் பாருங்க எல்லாம் ஆகும். அவர் ஆவியினால்தான் என்ன ஆகும்,
ஆகும். நம்முடைய சுயபலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. வாசிப்போம். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். மகனே, என் ஜனமே, உன்னுடைய சுய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய ஆவியினால் தான் எல்லாம் ஆகும். உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எனக்கு ஒப்புக்கொடு. நான் உன்னை விடுவிக்க நான் வல்லமை உள்ளவர். உன்னை விடுவிக்க, உன்னை தூக்கி எடுப்பதற்கு நான் போதுமான தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார். அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் வல்லவர் என்று நாம் சொன்னா பாருங்க, கர்த்தர் வல்லவராகவே உனக்கு முன்பாக நிற்பார். கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் என்று நீ சொன்னா, வல்லவர் என்கிற இந்த நாமத்தை நீ சொன்னா, உனக்கு வல்லவராகவே உனக்கு வெளிப்படுவார். கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் என்று நீ சொன்னால் போதும், வல்லமையுள்ளவராய் உனக்கு இறங்குவார். அவர் பரிசுத்தர், அவர் மகிமையின் தேவன், அவர் உன்னதமானவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில் எத்தனை பேர் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கும் போதும் கூட ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேணும். அப்படிப்பட்ட ஜெபம் தான் கேட்கப்படும். ஆவியில நிறைந்து நம்முடைய சுயபலத்தினால நீங்க ஜெபித்த அந்த ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. பெரிய ஊழியர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், பாருங்க, சுகமளிக்கும் வரம் சகலமா அவனுக்குள்ள இருக்கலாம். நீ எதனால ஜெபிக்கணும்? தேவ ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கணும். விசுவாசித்து நீ ஜெபிக்கணும். அப்படி தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு நீ ஜெபித்தா தான் என்ன, தேவனுடைய வல்லம் அந்த ஜெபத்துல இறங்கும். நீ ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இறங்காம நீ பண்ணுகிற ஜெபத்திற்கு இந்த வல்லமை இல்லாம ஜெபம் பண்ணுனா இந்த ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் ஜெபிக்கும் போது நம்மை தன்னைத்தானே தாழ்த்தி நம்மை வெறுமையாக்கி பாருங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போதுதான் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நாம் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் நமக்குள்ள இறங்குவார். கர்த்தருடைய வல்லம் அந்த ஜெபத்துல இறங்கும். அப்பொழுதுதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். உன்னை சரீர பலத்தினாலும் உன்னை சுயத்தினாலும் நீ ஜெபித்தா ஒருபோது ஜெபம் கூரைக்கு மேல போகாது. நீ உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். நீ தேவ ஆவியினாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆவியானவர் இந்த கால வேளையில அவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 55, 56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். அவன் எவன்? இப்ப நான் வாசிக்கிறது யார்? அது ஸ்தேவான். ஸ்தேவான் என்ன சொல்றா? அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. ஸ்தேவான் ஜெபிக்கும் பொழுது பாருங்க, சுற்றிலும் வளைத்துக் கொள்கிறாள் ஜனங்கள். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தது நிமித்தம் பாருங்க கல்லறிஞ்சி இந்த ஸ்தேவான் கொல்லப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். தன்னை ஒப்பு கொடுத்துட்டார் கர்த்தருக்காக. அவர் எதை பார்க்கிறாரு? பரிசுத்த ஆவியினால நிறைந்தவனாக காணப்பட்டார். வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையை காண்கிறார். நாம் ஜெபிக்கும் போது எத்தனை பேர் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கிறோம், ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம். நீ பண்ணுகிற ஜெபம் கேட்கப்படுகிறதா? சித்திப்பமாக இந்த வேளையில பாருங்க, இந்த காட்சியை பார்க்கிறார். தரிசனமாய் பார்க்கிறது, நேரடியா பார்க்கிறார். இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அதுபோலவே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யணும்? நிரப்பப்பட்டு வாயினால் இயேசு
அப்படி நம்ம இந்த நாவுனால நம் தேவனை உச்சரிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது இயேசு உனக்கு தென்படுவார். பரிசுத்த ஆவியில் நீ நிரப்பப்பட வேண்டும். ஆவியில் நீ ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. இப்ப நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம், ஆராதனை இருக்கு. ஆராதனை பகுதியில நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் கூட என்ன செய்யல, அசையல. ஒரு சிலர் நல்லா ஆவியில் நிறைஞ்சீங்க. தேவ ஆவியில நீ நிரப்பப்படணும். அப்படிப்பட்ட அனுபவம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் காணப்படணும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஜெபம் பண்ணின இடம் என்ன செய்தது, கூடியிருந்த இடம் அசைந்தது. அவங்க ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, எதனால நிரப்பப்பட்டாங்க? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நீ தேவ ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கும் போதுதான் அந்த ஜெபத்திற்கு தேவ வல்லமை இறங்கும். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் உன் அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தவான்களுக்காக, ஊழியர்களுக்காக, தேசத்துக்காக நீ ஜெபிக்கலாம். எந்தவித சமயம் உனக்கு கிடைக்கும் போதெல்லாம் சகலவிதமான வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. நீ எதனால ஜெபிக்கணுமா? ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். நீ ஆவியில ஜெபிக்கலனா கூரைக்கு மூல போகாது உன் ஜெபம். பாருங்க, நீ எப்படி ஜெபிக்கணுமா? எல்லா வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நீ ஆவியிலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு, இரண்டாவது என்னது, மன உறுதியோடு நீ ஜெபிக்கணும். சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். பாருங்க, உள்ளான மனுஷன் பலப்படணும். ஒவ்வொருத்தவங்க சரீரம் நல்லா தின்னு விட்டு என்ன செய்யறாங்க, அப்படி இருக்கு. ஆனா அந்த வியாபாரில யாரையும் இப்படி பார்க்கல. பாருங்க, ஒவ்வொரு இதுவும் பார்த்து, அந்த நம்ம முகாமுல பார்த்தோம், 2 பையங்க நல்லா நடக்கவே முடியல. பாருங்க, நல்ல பிராயலு கோழி மாதிரி கிசு கிசுன்னு இழைக்கிறாங்க. சரீரம் அப்படி இருக்கு. நல்லா சாப்பிடுறாங்க. சிக்கன்லாம் 1 கிலோ, நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, 1 கிலோ ஒரு பையன் எனக்கு தெரியும், மதுரையில தெரிஞ்ச பையன் தான். 1 கிலோ சிக்கன் அடிக்கிறேன், விட்டாத்துல 1.5 கிலோ ஒரு ஆளா. அது கருக்கு திண்டுங்க. இந்த சைடுலாம் மீனை முள்ள எடுத்துட்டு சாப்பிடுவான். ஜனங்க அப்படியே முள்ளோட குத்துதான், அப்படியே நறுக்கு கடிச்சு சாப்பிடுறாங்க. அதே சர்வீஸ் போல. பாருங்க, அங்க 1.5 கிலோ 2 கிலோ சிக்கனை அவனை ஒரு ஆளை தின்றான். வெறி விட்டாதான் நம்ம கடிச்சு கூட தின்றான் போலுக்கு. அவருக்கு மாமிசத்து மேல அவளுக்கு வெறியின் ஆவி. பாருங்க, அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷன் வளரணும். சரீரம் நல்லா வளர்ந்துருக்கு. என்னை விட ஒரு அடி தூக்கலாதான் இருப்பான். பாருங்க, அவ்வளவு இருக்கு. ஆனா என்னது, சரீரம் வளருது. உன் சரீரம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனிதன் வளர வேண்டும். அதுதான் தேவன் வாஞ்சிக்கிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில். கரங்களை தட்டி உற்சாகத்துடன் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் பலப்படட்டும், நாளுக்கு நாள் வளரட்டும். நேரம் இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே.
காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோக நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோக நாடுகிறோம். சேர்ந்து போகாதே, சேர்ந்து போகாதே, சேர்ந்து போகா. நீ சோர்ந்து போக வேணாம் மகனே, என் ஜனமே சோர்ந்து போகாதே, போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிட இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிட இந்த லேசான உபத்திரவா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் ஆவியில் பலம் கொண்டு வளர வேண்டும். நீ வேதத்தை வாசித்தாலும், நீ ஜெபித்தாலும், நீ அந்த வார்த்தையின் மேல் விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். பாருங்க, அப்படி ஜெபிக்கும் போதுதான் அங்க ஆவியானவர் இறங்கி வருவார். ஆவியானவர் இல்லாமல் நாம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. நீ மாமிசத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தில் உயிர் இருக்காது, உயிர் இல்லாம இருக்கும். பாருங்க, மாமிசத்தில் ஜெபிக்கிற ஜெபம் இந்த ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. நாம் தேவ ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கும் போதுதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். நாம் கருத்தாய் நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபித்தானா? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 3 மாதமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? கருத்தா இருக்கணும். தேவ ஆவியினால நிரம்பி நாம் ஜெபிக்க வேணும். தேவ ஆவியானவர் நமக்குள் இருக்கும் போதுதான் எந்த வியாதியும் நம்மை மேற்கொள்ள முடியாது. 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நாம் எந்த வேலை செய்தாலும் பாருங்க, ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காரியம் வெற்றியாகும். சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கிறோம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். யார் சொல்றான்? தாவீது சொல்றாரு. எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், என் இதயமாகிய இந்த வீட்டில் எப்பொழுது நீ வருவேன், என் வீட்டிலே உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. பாத்தீங்களா? நீங்க எத்தனை பேர் இந்த தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீ எப்பொழுது வேணாலும் நீ வருவியப்பா, நீ வரும்போது நான் ஆயத்தமா இருப்பேன். என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். ஒரு உத்தம இருதயமாக காணப்படும். என் வீட்டில் எப்போதான் வரப்போறேன், என் இருதயமாக இந்த வீட்டுக்குள் எப்பொழுது நீ வருவீர், உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று தாவீது ராஜா சொல்றாரு. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். இப்ப அநேகர் வீட்டுக்குள்ள டிவி இருக்கும். டிவி இருந்தா நீங்க செய்தி கேட்கலாம் நல்லா. மற்றபடி அது சீரியலை பார்த்து அவன் பாருங்க பணத்தை கொடுத்து நடிக்கிறான். அதை பார்த்து தேம்பி அழுகுதுங்க. உங்க சோறை நீங்க சாப்பிட்டுட்டு ஏன் அழுகணும்? பாருங்க தேம்பி அழுகுது. எவ்வளவு பாருங்க பிசாசு. சீரியல்லாம் நீங்க பார்க்காதீங்க. அந்த மருமக மாமியார் அது நடக்கிறதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரியே அதை பார்த்துட்டு இந்த ஆவி அவங்களுக்குள்ள போயிடும். என்னென்ன செய்யறாங்களோ அது மாதிரியே செய்ய வேணா அவங்க கவனம் பூரா அங்க போகுது. கொஞ்ச நேரம் பார்த்தாலும் போது இந்த ஆவி உனக்குள்ள வந்துடும். பாருங்க வந்துட்டு அது என்ன செய்யுது பார்த்துட்டு மாமியால போட்டு அடிக்குது. பாருங்க சீரியலை பார்த்துட்டு அப்ப அவன் பணத்தை வாங்கிட்டு என்ன செய்யறான்? நடிக்கிறான். உனக்கு வேத வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆனா சீரியலை பாக்குறதுக்கு உனக்கு கரெக்டா அந்த 8 மணி ஆயிடுச்சுன்னா உட்கார்ந்துடுற. ஐயோ சீரியல் இருக்கு. அவன் என்ன செய்யறான்? தொடரும். கடைசியில ஏதாவது போடுற தொடரும்னா டெய்லி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை போக 6 நாள் என்ன செய்ய
சரி, ஞாயிற்றுக்கிழமை சினிமா படம் போடுவாங்க, அது பிசாசு விடாது பாருங்க. வந்து பிசாசு இப்ப கையிலே கொடுத்துருச்சு செல்போன், அது எல்லாம் வந்து இதுல வந்துருது பாருங்க. நம்ம கண்களை பரிசுத்தப்படுத்தணும். இன்னைக்கு தீர்க்கதரிசன வார்த்தை அதுதான், உன் கண்களை பரிசுத்தமாக வைத்துக்கொள். கண் முன் என்ன செய்ய, தீங்கான காரியத்தை வைக்க மாட்டேன். நீதிமொழிகள்ல பாக்குறோம், தும்மா இருக்கிற போடும் வெளிச்சமோ பாவம். டிவியை பத்தி பைபிள்ல இருக்கு 6000. இங்க கவனிங்க பிள்ளைங்க, இங்க கவனிக்கணும் பாருங்க. இந்த டிவி பார்க்க கூடாதுன்னு வந்து அந்த அப்பயே வந்து இருக்கு. டிவி எதை பார்க்கணும், செய்தி பார்க்கலாம், நல்லா வந்து பாடலை நம்ம பார்க்கலாம். அதை விட்டுட்டு பாருங்க அது தேவையில்லாதபடி அதுலயும் நல்லது வருது கெட்டதும் வரும். செல்போன்ல ரொம்ப மோசமா இருக்கு பாருங்க. பெரும்பாலும் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க. தொடர்ந்து பெரியவங்களை என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிசாசு அந்த கையிலேயே கொடுத்துட்டா, நீ தேடி வர வேண்டாம், டிக்கெட் நீ வாங்க வேண்டாம். அநேக சினிமா தியேட்டர்கள் இப்ப ஜெப வீடாக மாறி இருக்கு. வந்து இந்த அருப்போட்ட பக்கத்துல எங்கும், ஏன்னா வந்து சினிமா தியேட்டருக்கு போகிறது இல்ல, எல்லாமே வந்து செல்போன்ல நெட்டு போட்டா எல்லாமே வந்துடும். எத்தனோ சினிமா தியேட்டர் இப்ப ஜெப வீடா மாறுது பாருங்க. போற அந்த கையில செல்போனை வச்சுக்கிட்டு வந்துட்டு என்ன ஒரு அக்கிரமம். வாலிப பையங்க தான் அப்படி இருப்பாங்கன்னு வித்தியாசமா இருக்கு. ஒரு சில வாலிப பையன் செல்போன் பார்க்கவே விருப்பம் இல்ல. இந்த கிழடு கட்டுக, பல்லு போன கிழடுக சாக போற காலத்துல பாருங்க அதுக்கு அக்கிரமம், அது அகராதி அதிகமா இருக்கு இந்த பூமியில. நீங்க அநேக இடங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. சாக போற காலத்துல ஜெபிக்கணுமா இல்லையா பாருங்க. அதுகளை கட்டுக்கதை சொல்லுதுங்க, பைபிள் இருக்கு. கிளவிகள் சொல்லும் கட்டுக்கதைகளுக்கு விலகி இருங்க பாருங்க. இது மாத்திரமா வந்து செல்போன் பாக்குறதும் வாயை பலாந்துக்கிட்டு நீங்க பாப்பீங்க, பல்லும் இல்ல ஒண்ணும் இல்ல. அதை பார்த்துட்டு நான் 2-3 பேரை பார்த்திருக்கேன். நான் கடந்த ஊழியம் பார்க்கிற இடத்துல ஒரு பல்லும் இல்ல, அது பாக்குது சீரியல பார்த்துட்டு பாக்குறதோட அழுகத்தையும் செய்யுது. ரெண்டாவது அங்க அந்த சீரியல்ல வந்து எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்களோ அது வாய்க்கு வரவங்க நாசமா போயிடும். இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. நல்லா இருப்பானா யாரு, இந்த பாக்குறது பாருங்க. இந்த ஆவி அது பணத்தை கொடுத்து நடிச்சுட்டு அதுக்கு நல்லா இருக்கு. இதை சீரியலை பார்த்துட்டு தன் ஜீவனை கொடுக்குது வந்து. ஆனா என்ன இல்ல, நான் சொல்றது ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க சொன்னாலும் பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை நான் பற்றி பேசுறேன் பாருங்க. ஆண்டவர் துக்கப்படுறார். அப்ப வந்து நம்ம இப்படி இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு பயந்து நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்கணும். தாவீது சொல்றாரு பாருங்க, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகிறவர்களின் செய்கையை நான் வெறுக்கிறேன் அப்பா, அது ஒருபோதும் என்னை பற்றாது. நம் ஆவியானவரால் நீ நடத்தப்பட வேண்டும். அப்படி நீ நடக்க வேண்டுமானால் நீ என்ன செய்யணும், ஆவியான உனக்குள் வந்து வாசம் செய்ய வேண்டுமானால் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்க வேண்டும். உத்தமன் என்பது என்ன வந்து, உத்தமன் என்பது நற்குணம் உடையவன், மேலானவன், உயர்ந்தவன், பெரும் மதிப்பு பெற்றவன். உத்தமன் பாருங்க, குணத்தில் அழகானவன், சத்தியம் தவறாத உத்தமன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உத்தமரை அதிகமாக அவர் நேசிக்கிறார். கர்த்தர் பாருங்க உத்தமமாக நடக்கிறவர்களை உயர்த்தி வைக்கிறார். கர்த்தருக்கு உத்தமமாக நடக்கிறவர்கள் சிங்கத்தை போல என்ன செய்யறாங்க, வந்து சிங்கத்தை போல வந்து பின் வாங்க மாட்டாங்க, தன் உறுதியில நிலையாக இருப்பார்கள். அவர்கள் தான் உத்தமர்கள். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கா? இந்த தாவீது சொல்றாரு, உமக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், என் இருதயமாகி வீட்டுக்குள் எப்பொழுது நீ வருவேன். இந்த உத்தம இருதயம் உனக்கு வேண்டும். மனைவிக்கு நீ உத்தமமா இருக்கிறாயா? கணவனுக்கு மனைவியானவர் நீ உத்தமமா இருக்கிறாயா? இந்த உத்தம இருதயம் வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. சின்ன ஒரு காரியம் பண்ணாலும் வந்து நீ ஒருவருக்கு பகிர்ந்து கொள்ளணும். மூணாவது மனுஷனை குடும்பத்துல இழுக்க கூடாது. கணவன் மனைவி தான் ஒரு மாமிசம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தம இருதயம் இருக்கா உனக்கு? இந்த பூமியில ஒரே வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில ஒரே மனைவி உடையவனா இருக்கிறாயா? ஒரே புருஷன் உடையவனா நீ இருக்கிறாயா? கணவன் மனைவிக்குள்ள உத்தம இருதயம். தேவனுக்கு முன்பாக நாம் உத்தம இருதயத்தோடு இருக்கணும். உத்தமருக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். உத்தமனுடைய முடிவு சமாதானமா இருக்கும். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார்.
உத்தம குணத்தில் தேவன் பிரியப்படுகிறார். உத்தமமான பாருங்க, உத்தமனை தேவன் வெறுப்பதில்லை. உத்தமனை கர்த்தர் தாங்குகிறார். உத்தமனுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 33வது சங்கீதம் 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய சத்தியமுமாய் இருக்கிறது. சத்தியமுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக உன் இருதயம் உத்தமமாய் இருக்குமானால், நீ தேவ ஆவியினால் நடத்தப்படுவாயானால், அவர் உனக்குள் வந்து வாசம் செய்வார், உன்னை நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு அடைக்கலமாய் இருப்பார். கர்த்தர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு கண்மலையாய் பாதுகாப்பாய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பின் கண்மலையாய் இருப்பார். அவர் உங்களுக்கு இஸ்ரவேலின் கண்மலையாக இருப்பார். எத்தனை பேர் உத்தமமாக நான் நடப்பேன், ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமா இருப்பேன், நான் கணவனுக்கு உத்தமமா இருப்பேன், என் மனைவிக்கு நான் உத்தமமா இருப்பேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. எத்தனை பேர் உத்தமமா இருப்பீங்க? இனிமே இந்த நிமிஷத்திலிருந்து உத்தமமா இருப்பேன் உயர்த்துங்க. பிள்ளைய தாய் தகப்பனுக்கு உத்தமமா இருக்கணும். என்ன சின்ன ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்க சொல்லிடணும். ஆனபடினால அதே மாதிரி சின்ன பிள்ளைய யார் வண்டியிலையும் போக கூடாது. நேற்று நான் பெட்ரோல் பல்க்கு நேரம் வரும்போது 13 வயசு இருக்கு அந்த பையனுக்கு. அக்கரன் இருக்கு பக்கத்துல, அங்க இறக்கி விடுங்கன்னு சொன்னான் அந்த பையன். வண்டியை நிப்பாட்டு, நான் இங்கதான் போறேன் சொல்லிட்டு நான் வந்துட்டு, வேற வண்டியில மட்டும் போகாதன்னு சொல்லிட்டு. ஏன்னா தாய் தகப்பன் பாருங்க அவ்வளவு தூரம் ஒத்தையில விட்டுருக்காங்க அந்த பயலை. அப்படி விடக்கூடாது. போற பிள்ளைகளை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும். அதனால பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். வெளியில ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் உங்க தாய் தகப்பன்ட்ட அறிவிக்கணும். உத்தம இருதயம் இருக்கணும். இந்த உத்தமனத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பலனாகிய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு இருதயத்தின் கண்மலையாய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நமக்கு நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஞான கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தாகத்தை தீர்க்கும் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யும் கண்மலையாய் இருக்கிறார். உதவி செய்யும் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆதரவு கொடுக்கும் கண்மலையாய் இருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு நடந்து கொண்டால் போதும். அவர் நமக்குள் கர்த்தர் நமக்குள்ள வாசம் செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதாகவே இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்துக்கு எத்தனை பேர் நீங்க செவி கொடுக்குறீங்க? கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு வசனம் இருக்கு. நேரம் இல்லாததுனால கவனிங்க. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா? நாம் தேவ ஆவியினால் நடத்தப்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். தேவ கிருபையில் நாம் நிலைத்திருப்பமாக, ஜெபத்தில் உறுதியாய் நிலைத்திருப்பமாக, உபதேசத்தில் நாம் நிலைத்திருப்பமாக, தேவ அன்பில் நாம் நிலைத்திருப்பமாக, விசுவாசத்தில் நிலைத்திருப்பமாக, சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்பமாக, இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருப்பமாக. இயேசு கிறிஸ்து பாருங்க, நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசித்தால் அவர் நம்மை நேசிப்பார். நீ தேவனிடத்தில் சேர்ந்தால் அவர் உன்னிடம் சேர்வார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இந்த கடைசி காலத்து வந்திருக்கிற நாம், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோமா? நீங்க சிந்திங்க. இந்த கடைசி காலத்து வந்திருக்குதா? நாம் பாருங்க, 3 ஆவிகள் இருக்கு. என்னென்ன ஆவிகள்? ஒரு மனிதன் நடத்தப்படுகிறது 3 ஆவி. ஒண்ணு தேவ ஆவியினால நடத்தப்படுவான், அதுலதான் நடக்கணும். 2வது பிசாசின் ஆவி, பிசாசு நடத்துவான். அதுதான் அவனுக்குள்ள இருக்க சரக்கு. என்னென்ன பிடிக்குமோ பிடிச்சு அழிக்கவும் தான் பிசாசு. அழிக்கவும் கொல்லவும் வருவான் என்று வேற எதுக்கும் வரமாட்டான். நீ தேவ ஆவியால் நடத்தப்பட்டா அவர் ஜீவனுள்ள தேவன் உன்னை ஜீவனோட வைத்து சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க செய்வார். தேவ ஆவியினால நடத்தப்பட்ட உனக்கு சந்தோஷம், சமாதானம். 2வது பிசாசினால் நீ நடத்தப்படுவாயானா அவன் பாருங்க பள்ளத்துல தள்ளி விட்டுருவான். அநேகர்னால ஏமாற்றப்படுவோம். நம்ம பாருங்க, நஷ்டம் வரும். அவனுக்குள்ள இருக்கிறது தான் வரும்.
கொஞ்ச நாள் நல்லா வச்சிருப்பான் பாருங்க, அவனுக்குள்ள நல்லா இழுத்து உங்களது பாவத்துல அடிமையாக்கி வெளியில வரக்கூடாதபடிக்கு பண்ணி, அதுக்கு பேர் சமாதானமே இருக்காது பாருங்க, அப்படி செய்வான். மூணாவது மனுஷிக ஆவி. மனுஷிக ஆவிதான் ஆண்டவரே என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவரே சுயத்துல எந்த மனிதனுடைய சுயத்திலையும் அவர் தலையிட மாட்டார் பாருங்க. அது மனுஷிக ஆவி. நான் அப்படிதான் இருப்பேன் அது மனுஷிக ஆவி. ஒருபோதும் அவங்களுக்குள்ள ஆவியே வேற இருக்க, மனுஷிக ஆவின்னு இருக்கு வேதத்தில் பாருங்க. இந்த மனுஷிக இந்த ஆவிக்கு அடிமைப்பட்டுட்டான், யாராலையும் அவனை கொண்டு வர முடியாது. அதனால நீங்க ஒப்பு கொடுங்க, உங்க பாவங்களை ஒப்பு கொடுத்து வெளியில வர்றதுக்கு வாஞ்சிக்கணும். இந்த மனுஷிக ஆவி ஒருவருக்குள்ளும் இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணும், இருளை விட்டு வெளிச்சத்தை அண்டையிலே நாம் வர வேண்டும். நீ இருளை விட்டு வெளிச்சமாகிய இயேசுவின் அண்டையிலே நீ வருவாயானால் உனக்கு வெளிச்சத்தின் தேவன் உன்னோடு இருப்பார். கல்வாரி இயேசுவின் ரத்தம் உன் பாவங்களை எல்லாம் கழுவி உன்னை சுத்திகரிக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, எல்லா கரங்களை தட்டி, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஹல்லேலூயா. இந்த கல்வாரி சிந்தப்பட்ட அந்த சுத்தமான இரத்த தண்டையிலே நீ வருவாயானால் பிசாசு காணும் போது ஓடி போவான். சாத்தான் பயப்படுகிற ஒரே ஒரு காரியம், இயேசுவின் ரத்தத்துக்கு எப்படிப்பட்ட பிசாசும் நடுங்குவான். ரத்தத்தை சிந்திதான் நம்மளை மீட்டி எடுத்தார். இந்த சத்துருவுக்கு இடம் இல்ல. நம்மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உங்க நாவினால் அறிக்கை செய்யணும், எந்தவித தீய சக்திகளுக்கு இடம் இல்ல. என் இயேசு கல்வாரி சிலுவையிலே எனக்காக ரத்தத்தை சிந்தி விட்டார், என்னை தூக்கி எடுத்தார். பலவீனமே, வியாதியே, என்னை விட்டு அகன்று போ. என் வியாதிக்காக, என் மீறலுக்காக, என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து விட்டார் என்று நீங்க அறிக்கை செய்யணும். கல்வாரியில் சிந்தப்பட்ட அந்த சுத்தமான பரிசுத்தமான இரத்தத்தை பார்த்து அதை பார்க்கும் போது சாத்தான் ஓடி போகிறான். நீ சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நீ வேதத்தை வாசிக்கலனா பிசாசுக்கு இடம் கொடுக்கிற. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நிக்கணும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ பிசாசுக்கு இடம் கொடுக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பிசாசுடைய சரக்கு உனக்குள்ள இருந்தா தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருப்பான் பாருங்க. ஒரு இடத்துல கருவாடு என்ன செஞ்சாரா, முடிஞ்சு வச்சு ஒரு ஐயா முடிஞ்சு வச்சு கருவாடு நாத்த நாரும், மணக்குமா கருவாடு வீச்ச நாரும் பாருங்க. அப்படியே இருக்கும். பூனைக்கு அதிகமா பிடிக்கும் கருவாடு. நல்லா கவனிங்க பிள்ளைங்க, அந்த கருவாடு யாருக்கு பிடிக்கும்? பூனைக்கு. பூனை பிசாசை தான் குறிக்குது பாருங்க. அந்த பூனைக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் போய்கிட்டே இருக்காரு, பூனை துரத்திக்கிட்டே இருக்கு. கல்லை கொண்டு எரிகிறாரு, போக மாட்டேன். ஏன்னா அது சரக்கு இருக்கு. எங்க இருக்கு? எங்க இடுப்புல கட்டி வச்சிருக்காரு. சரக்கு இங்க இருக்கு. ஏன்னா எல்லாரும் போறாங்க, கவனிக்க சிந்திக்கிறாரு. எதுக்குற நம்மளை மட்டும் துரத்துது, அடிச்சாலும் விட மாட்டுது, அது பின் தொடர்ந்து வருது பாருங்க. அந்த பக்கத்துல உள்ள கேட்கிறாரு, உனே மட்டும் ஏன் துரத்த மாட்டுது? நானும் அங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வரேன், நீ விட மாட்டுது பாருங்க. அவர் சொன்னாராம், நானே உன் பக்கத்துல என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது, நாத்தமான நாத்தம் இருக்கு. அதனால அந்த அதோடைய சரக்கு என்ன இருக்கு, நீ வச்சிருக்க, அதுக்கு பிடிச்சது நீ வச்சிருக்க, அதை நீ தூக்கி போடு பாருங்க. அதோடைய சரக்கை கவிக்கிட்டு வந்த வழியிலேயே போயிரும் என்று அவர் சொன்னாராம். பிறகுதான் தூக்கி போடவும் பின்தொடரல பாருங்க. உங்களுக்கு கூட ரகசிய பாவங்கள், பின்தொடரும் பாவங்கள் இருக்கலாம். நீ உனக்குள்ள இருக்க நாத்தத்தை நீ தூக்கி போடணும். தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை நீ தூக்கி போடணும் பாருங்க. நிறைய இந்த சீரட்டை அடிக்கிறது, அது பீடி குடிக்கிறதும் அது பாவம் தான். ஆண்டவருடைய சரீரத்தை நீ புகைய விட்டு ஆத்துற நீ ஆத்தல வியாதியை கொண்டு வர பாருங்க. நீ தேவனை துக்கப்படுத்துற. குடி பழக்கம் அது ஒரு ஆவி. நேற்று கூட நம்ம ஆயத்த ஜபத்துல 17 ஆவிகளை பற்றி நாம் பார்த்தோம். கலாத்தியர்ல வாசிக்க கேட்டோம் பாருங்க. அப்படிப்பட்ட ஆவிகள் இந்த பூமியில உலாவிக்கிட்டு இருக்கு. நீ நல்லவனா இருக்கலாம், நீ உன்னோட சேர்றவன் நல்லவன் அல்ல. என் மகனே, என் மகளே,
நீ சேருகிறவன் செயற்கை சரியில்லை. நீ நல்லவனா இருக்கலாம், ஆனா உன்னை மயக்கி அவனுக்குள்ள இருக்கிறது ஆவி உனக்குள்ள வரும்படியாக இவன் மட்டும் நல்லா இருக்கிறதா? நாம் கெட்டு போயிட்டோம், பிசாசு கெட்டு போயிட்டான். தேவ தூதனா வச்சாரு, பெருமை வந்ததுனால தள்ளி போட்டாரு, பாதாளத்தை தள்ளி விட்டாரு. அவன் கெட்டு போனது இல்லாம கெட்டு போக வைப்பான். நீ ஜாக்கிரதையாக நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணு, தேவ சத்தத்தை கேளு, வேத வசனங்களை நீ வாசிப்பாயாக. காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கொள். இனி காலம் இல்லை, தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த நாட்களில் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நீ பிசாசுடைய புத்திரரா இருக்கிறாயா? தேவனுடைய புத்திரரா இருக்கிறாயா? நான் தேவனுடைய புத்திரனாய் நான் இருப்பேன், தேவனுடைய மகளாய் நான் இருப்பேன். தேவ ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் நான் நடத்தப்படுவேன். தேவா அவர் நடத்தாம நீ நிக்க அசையக்கூடாது. ஒரு திருமணம் ஆனாலும் சரி, ஏதாவது கடை வச்சாலும் தொழில் ஆரம்பிச்சாலும் சரி, ஆவியான உத்தரவு இல்லாம நீ ஒன்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னால எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி நீ செய்தா சுய பலத்துல சுய அறிவுரை நீ செய்யற, அதுல உபத்திரவங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். நீ தேவ வசனத்தின் மூலமாக பேசுவார். தேவனுடைய உத்தரவு இல்லாம ஒன்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. தேவ ஆவியினால நான் நடத்தப்படுவேன் சொல்றவங்க 3 அல்லேலூயா போடுங்க, சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜீவியம் தேவன் விரும்புகிற விதமாகவே காணப்பட வேணும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தையாக நாம் காணப்பட வேணும். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனங்களை நாம், அந்த வார்த்தைகளை வாசிப்பது நல்லதுதான். நாம் வாசிக்கிற விதம் ஒரு விதம் இருக்கிறது. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜீவனோடு நாம் வாசிக்க வேண்டும். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. ஆகவே நாம் விசுவாசித்து நாம் ஜீவனோடு வாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை அவரை போல நம்மளை மாற்றும். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அல்லேலூயா. ஆமென். வல்லமை இறங்கட்டுமே, அக்கினி இறங்கட்டுமே. எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய வல்லமை இறங்கணும், தேவ அக்கினி என் மேல இறங்கணும் சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். அந்த பாடல்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் படிப்போம். இந்த பாடல் வல்லமை இறங்கட்டுமே, ஆதி அப்போஸ்தலர் காலம் போல அக்கினியாய் நிரப்பிடுமே. இந்த பாடல் ஆதி அப்போஸ்தலர் காலம் போல என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, வல்லமை இறங்கட்டுமே, அக்கினி இறங்கட்டுமே. அக்கினி இறங்கட்டுமே. ஆதி அப்போஸ்தலர் காலம் போல என்னை அக்கினியாய் நிரப்பிடுமே, ஆதி அப்போஸ்தலர் காலம் போல அக்கினியாய் மாற்றிடுமே, வல்லமை இறங்கட்டுமே, அக்கினி இறங்கட்டுமே. வல்லமை ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும் அப்பா, அக்கினி இறங்கட்டுமே. ஆதி அப்போஸ்தலர் காலம் போல என்னை அக்கினியாய் நிரப்பிடுமே, ஆதி அப்போஸ்தலர் காலம் போல என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்றால்
வெளிச்சத்தின் அண்டையிலே நீ வருவாயாக. கர்த்தருடைய சிந்தையாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தைகள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கணும். பாருங்க, வாசிக்கிறோம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனத்துல, மாமிச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று வாசிக்கிறோம். ஒரு மனிதனுக்குள்ள பாருங்க இருக்கும் மாமிச சிந்தை அநேகமா இருக்கு. நீங்க இங்க இருப்பீங்க, மாமிச ஒருத்தரை நீங்க பார்க்கும்போது அசிங்கம் கருமம் அது நினைச்சாலும் அப்படி இருக்கு. பாருங்க, ஒருத்தர் நினைக்கும் போது பல இதுல நினைப்பாங்க. இது என்ன சிந்தையா? நீ மாமிசத்துல சிந்திக்கிற. மாமிச சிந்தை மரணம். பாருங்க, சிந்தையை பற்றி பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 66:18. அதிகாரம் சொல்ல நேரம் இல்ல, நீங்க கவனிங்க. அக்கிரம சிந்தை. என்ன சிந்தையா? ஒரு மனிதனுக்குள்ள அவ்வளவு சிந்தையும் அடங்கி கிடக்கு. பாருங்க, தேவ ஆவி இல்லாதபடியினால அக்கிரம சிந்தை, துர்ச்சிந்தை, கேடான சிந்தை, மாமிச சிந்தை, மேட்டிமையான சிந்தை, வீணான சிந்தை, கெட்ட சிந்தை, இருமாப்பான சிந்தை, தகாத சிந்தனை, இப்படிப்பட்ட சிந்தனையுடையவர்கள் தான் மாமிச சிந்தை. பாருங்க, மாமிச சிந்தையோ மரணம் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஆவியின் சிந்தையோ எப்படி இருக்குமா? புத்தியுள்ள சிந்தையாக இருக்கும். நீதிமொழிகள் 8:5 பார்க்கிறோம். தாழ்ந்த சிந்தை, ஆவியின் சிந்தை, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தை, ஏக சிந்தை, ஆவியின் சிந்தை. பாருங்க, ஆவியின் சிந்தை இருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல சிந்தைகளை காணப்படும். கெட்ட சிந்தை வராது. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவ ஆவியானவரால் நடத்தப்பட முடியும். இவர்களுக்கு ஜீவனும் சமாதானமும் உண்டாகும். நாம் எப்படிப்பட்ட சிந்தையாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள சிந்தையாய் இருந்தார். யாவரையும் குணமாக்கும் சிந்தையாய் இருந்தார். ஜீவனையும் ஆத்மாவையும் உயிர்ப்பிக்கும் சிந்தையாக தான் நம்முடைய தேவன் இருந்தார். இப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகள் நமக்குள் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து கருணை கடலாய் இருந்தார். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார். பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். தைரியமாக நடந்து கொண்டார். யாவருக்கும் அன்பை காட்டினார். இந்த இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளும் வேண்டும், அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்மோடு பாருங்க பேசும்போது எது மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார்? கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கோம். கர்த்தர் எது மூலமா ஆண்டவர் பேசுவார்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர் பேசுகிறார். இந்த வேளை அவர்தான் நம்மோடு பேசுகிறார். ஒன்னு, தேவனுடைய வார்த்தை மூலமா பேசுவார். இரண்டாவது, தீர்க்கதரிசிகள் மூலமாக, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தேவன் பேசுவார். மூன்றாவது, ஜெபத்தின் மூலமாக. எப்படிப்பட்ட ஜெபம் நான் கேட்டோம்? ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக. பாருங்க, ஜெப சிந்தனைகள் மூலமாக அவர் பேசுகிறார். சொப்பனத்தின் மூலமாக தேவன் பேசுகிறார். தரிசனங்கள் மூலமாக தேவன் பேசுகிறார். வெளிப்பாடுகள் மூலமாக அவர் பேசுகிறார். நம்முடைய ஆவியின் சாட்சியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். திறப்பில நிற்கும் போது அவர் பேசுகிறார். முழங்கால் படியிட்டு 2 கரங்களை உயர்த்தி நான் ஜெபிக்கும் போது, திறப்பில இருக்கும் போது, மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன் ஜீவியத்தை அவர் வெளிப்படுத்துவார். அவர் உன்னோடு பேசுவார். தேவன் நம்மோடு பேச காரணம் என்ன? ஏன் தேவன் நம்மோடு பேசணும்? காரணம் என்ன? தேவன் தன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாகவே அவர் நம்மோடு பேசுகிறார். நம்மோடு ஐக்கியம் கொள்வதற்காகவே அவர் பேசுகிறார். நீ தீங்கான காரியத்தில் விழுந்து போயிடக்கூடாது, நீ கெட்டு போயிடக்கூடாது. ஆகவே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ண அவர் பேசுகிறார். ஜனங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்படியாக அவர் பேசுகிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிறது காரணம் இதுவே. நீ கெட்டு போய் வழி மாறி நீ போயிடக்கூடாது. அவருடைய வழியில நீ இருக்க வேண்டும் என்று அதற்காகவே அவர் பேசுகிறார். எதை நீ சரிப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் அவர் உணர்த்தி அவர் சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய சித்தத்தையும் திட்டங்களையும் நமக்கு தெரியப்படுத்த அவர் பேசுகிறார். இந்த வேளையில் நம்மையும் ஆராய்ந்து பார்ப்போமாக. யாரு கூட எல்லாம் தேவன்  அவர் என்னோடு நித்தம் பேச வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா?
தேவனுடைய சத்தத்தை நீ கேட்கணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவார்கள். கோபப்பட மாட்டாங்க, சமாதானமா இருப்பாங்க. இவர்கள் கருத்தாய் ஜெபிப்பார்கள், தேவனுடைய நன்மையை நித்தமும் பெறுவார்கள். கர்த்தர் இவர்களோடு இருந்து நித்தமும் ஜெயமாய் நடத்துவார். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 4, 5, 6 இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். அவர்களுக்கு அவர் பிரயத்திரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். நல்லா கவனிங்க. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 நிமிஷம் தான். அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கவனமா கவனிங்க. நம்ம வாசிக்க கேட்ட வசனத்துல என்ன பார்த்தோம்? தேவன் ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களே ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அதனால நீங்க கோழி வளர்த்தாலும் என்ன செய்யணும்? சேவலை மட்டும் வளர்த்துட்டு அதுக்கு துணை இல்லாம இருக்கக்கூடாது. அதுக்கு சோடி நம்ம வாங்கி, அதுக்கெல்லாம் அறிவு இருக்கத்தான் செய்யுது. பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆதாம உண்டாக்கி, ஐயோ அவன் தனியா இருக்கானே, அதுக்கு ஏற்ற துணைய தரணும், ஏவாளை கொடுத்தார். அது ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் நீ சிந்திக்கணும். இது நிமித்தம் புருஷனானவன் என்ன செய்யணும்? தன் தகப்பனை விட்டு தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். நீ மனைவியோடு இசைந்திருக்கணும். எட்டி பாத்திரக்கூடாது அங்கிட்டு. எதை? நம்ம பிறந்த தகப்பனையும் தாயையும் நீ கனமண் இல்லைன்னு இல்ல, நீ அங்க என்ன செய்யக்கூடாது? வசனம் என்ன சொல்லுது? நீ உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவில நீ அன்பு கூறு. உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு நீ என்ன செய்யணும்? அதே மாதிரிதான் மனைவி என்ன செய்யணும்? உன் ஜனத்தையும் உன் வீட்டையும் மறந்து விடு. என்ன மறந்து விட்டுறணும்? உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனை முழுமையாக அவர்களை அன்பு கூறு. அவருக்கு என்ன வேணும் என்று நினைத்து அவர் சந்தோஷப்படுத்து. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. கணவனுக்கும் மனைவிக்கும் தான் இந்த 2 வார்த்தையும். என்ன செய்யணுமா? இது நிமித்தம் என்ன செய்யறாங்களா? புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு நீ எங்க இணைந்திருக்கணும்? தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஒரே மாம்சமா உனைய உள்ள வச்சு குத்துனா இங்க ஆண் சொல்லணும். உனக்கு வலிக்குதுன்னா அப்படிதான், ஒரு மாமிசம். கணவன் மனைவி என்ன காரணத்தை கொண்ட பிள்ளைகிட்ட கூட நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏதாவது நீங்க 2 பேரும் என்னங்க செய்யலாம்? இப்படி சூழ்நிலை இருக்கு, கடைசி காலத்துல வந்திருக்கிறோம், இதுக்கு என்ன செய்யறது? நீங்க தான் ஆலோசனை பண்ணணும். நான் அம்மாட்ட போறேன், அப்பாட்ட போறேன், ஆலோசனை ஒருபோது எட்டி பாத்திரக்கூடாது. உன் கண்ணு மனைவியை நோக்கி இருக்கணும், மனைவியுடைய கண் கணவனை நோக்கி இருக்கணும். பாருங்க, வசனம் அதான் இருக்கு. தகப்பனையும் தாயை விட்டு நீ மனைவியோடு இசைந்திருக்கணும். இசைவு யாரோடு காணப்படுது? பாருங்க, நீ ஆண்டவரோடு மனைவியோடு நீ இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கணும். பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் பாருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கலாம், எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான் தாய் தகப்பன் மேல. அவங்களை விட்டு நீ பிரிந்து தாய் தகப்பன் அதே மாதிரி அந்த கணவனும் தாய் தகப்பன் என்ன இருந்தாலும் அங்க போக கூடாது. நீ கல்யாணம் ஆச்சு, குடும்பம் ஆயிடுச்சு, உன் பிள்ளைங்க அதுதான் இருக்கணும். அதே மாதிரி மனைவியானவளும் அம்மா அப்பான்னு இருக்கக்கூடாது. அதை நீங்க மறந்துடணும். மறந்து விட்டு உன்னை சிந்தையெல்லாம் எங்க இருக்கணுமா? பாருங்க, எங்க பாப்பா கூட பார்த்துட்டு போ, ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிச்சு, எனக்கு ஊழியம் தான் பாருங்க, கட்டி கொடுத்தா அதோட மறந்துடணும். வசனம் அதான் இருக்கு, மறந்துடணும். அதை சிந்தையில வரக்கூடாது. பிள்ளைய கொடுத்தது ஆண்டவர், அவர் பார்த்து கொள்வார். அதே மாதிரிதான் மனைவி ஆனவனும் புருஷனும் அதே மாதிரி மனைவி கிடைச்சிருச்சுன்னா நீ மனைவி மேலதான் அன்பு கூறணும். குடும்பத்துல எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கு, அதைத்தான் நீ நோக்கி பார்க்கணும். ஆனா கனம் பண்ணணும் தாய் தகப்பன, அதை விட நீ நின்று கூறணும். பாருங்க, வசனம் தான் இருக்கு. ஒரே மாமிசமா இருப்பாங்க. உனக்கு வலிக்கும்னா அங்க வலிக்கணும். பாருங்க, எந்த விஷயத்தையும் நீ ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அப்ப ஏன் ஒரு சில விஷயத்தை மறைக்கிறாங்கன்னா தாய் தகப்பனி சப்போர்ட் இருக்கும். இருக்கிறதுனால ஒரு சில காரியத்தை அப்படியே ஏதோ முழு பூசணிக்காய சோத்துல வச்சு மறைப்பாங்களா? நான் பார்த்திருக்கேன், மறைக்க முடியல. வட்டையில போட்டு பெரிய வட்டம் வேணும், பூசணி குறைஞ்சது அவ்வளவு இருக்கும். சோறை எப்படி மூடுவீங்க? நிறைய சோறு போட்டாதான் மூட முடியும். அப்படியெல்லாம் பழமொழி இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே செய்யாத மாதிரி முழு பூசணிக்காய சோத்துல மறைப்பாங்களா, அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி இருதயம் உத்தமமா இருக்கணும். உன்னை நம்பி வந்திருக்கிற
மனைவிக்கு நீ துரோகம் செய்யாதே. நம்முடைய தேவன் உத்தமரா இருக்க, தேவனுடைய வழி உத்தமமானது என்று பார்க்கிறோம். அதே மாதிரி மனைவியானவள் உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு உத்தமமாயிரு. நீ ஜீவிக்கிறது இந்த பூமியில ஒரே வாழ்க்கை தான். ஒரு லட்சியத்தோடு நீ வாழு. நீ மறித்த பின்பும் கூட இன்னார் மனைவி, அவதான் மனைவி, அப்படி பேர் எடுக்கணும். பாருங்க, 15 வருஷம் குழந்தை இல்லாம கடந்த நாளுக்கு ஊழியம் பார்த்த இடங்கள்ல 15 வருஷத்துக்கு பிறகு ஒரே பொம்பளை பிள்ளை தான், பையங்கெல்லாம் கிடையாது, ஒரே பிள்ளை செல்லமா வளர்த்துச்சு. இப்ப பாருங்க, அதுக்கு 10 பிள்ளைங்க, இப்ப 10 பிள்ளைங்க இருக்கு. அந்த 2 பையங்க, மற்ற 8 பொம்பளை பிள்ளைங்க. பாருங்க, அப்படி இருக்கு. எல்லாருக்கும் கட்டி கொடுத்து விளாத்தி கூட பக்கத்துல கூட இருக்கு. அந்த பாட்டி கூட இங்க வந்தாங்க. பாருங்க, அது கணவன் ஒரு பிள்ளையை பெத்து போட்டு இறந்துட்டார். நல்லா கவனிங்க, கை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, 15 வருஷத்துக்கு பிறகும் பிள்ளை பிறந்துச்சு. அப்பாவை முழுங்கிருச்சு. பாருங்க, அப்படி பேசுவாங்க. ரசிக்கப்படல அவங்க அப்ப, இப்பதான் ரசிக்கப்பட்டு. பாருங்க, அப்படி சொல்லி இறந்த சின்ன கை பிள்ளை கஷ்டப்பட்டு அங்கங்க சமையலுக்கு போய் பிள்ளைய வளர்த்துச்சு. பாருங்க, 92 வயசு. இந்த பாட்டி இங்க கூட வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அது என்ன செஞ்சுதான், அவர் சாகும்போது சொன்னாராம், நான் செத்தாலும் அவங்க தம்பி கல்யாணம் ஆகாம இருக்கிறான், உன் கொழுந்தன அப்படியே அவன் தலையில கட்டி வச்சிருவாங்க, நீ ஒத்துக்கிற கூடாது. அவர் சாகும்போது சொன்னாராம், நான் முடியல, இறந்துருவேன், நீ கடைசி வரைக்கும் பிள்ளைய நல்லா பாத்துக்க, ஏன்னா பிள்ளை கஷ்டப்பட்டு போயிடும் சொல்லிட்டு எனக்கு உத்தம மாதிரி சத்தியம் கொடுன்னு சத்தியம் வாங்கினாராம். இங்க வந்துச்சு அந்த பாட்டி சொன்னது சாட்சி. பாருங்க, அன்னில இருந்து அதுக்கு விருப்பம் இருக்காது, அதுல இருந்து யாரும் ஏறெடுத்து பார்க்காது, உத்தமையாக இன்னி வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. பாத்தீங்க, அது மறித்தாலும் இந்த சாட்சி இப்பயே சாட்சி அந்த அம்மா மேல. பாருங்க, அப்படி இருந்தவ சத்துணவு வேலை பார்த்தாங்க, இப்ப பென்ஷன் வாங்குறாங்க. 92 வயசு இந்த பாட்டி. உத்தம இருதயம் உனக்கு இருக்கணும், துரோகம் பண்ணக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. பாருங்க, அப்படியே இருக்கணும். எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் போற வழியில எல்லாம் சோதனை, கண்ணீர் சிக்கி கொள்ளாதபடி உன்னை பாதுகாத்து கொள்ளணும். உன்னை சொல்லுவாங்க, ஆண்டவர் உனக்கு அறிவு கொடுத்திருக்கிறாரே, நமக்கு ஒரு மனைவி வீட்டுல இருக்கு சொல்லிட்டு தீங்கு உனக்கு முன்னாடி வரும்போது அப்படி நினைக்கணும். ஒரு கல்லுல சேலையை கட்டினாலும் பைத்தி விபச்சாரத்தின் ஆவி பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டி உத்து. நான் 2-3 இடத்துல நான் போகும்போது பாத்தீங்கன்னா இறங்கி உத்து வண்டி லைன்மெண்ட்ல ஓடுறவங்க. பாருங்க, அப்படிப்பட்ட ஆவி மனுஷனுடைய ஆவி. ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனோ பேர் விபச்சாரத்துல கெட்டின மனைவி இருக்கும் போது இருக்கிற எத்தனோ ஊழியக்காரங்க கெட்டின மனைவி இருக்கும் போது யாரையும் விடாது. ஆவியில நீ தேவ ஆவியினால நடத்தப்படலைன்னு சொன்னா யாரையும் விடாது. பாருங்க, அப்படி அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. கெட்டின மனைவி, முதல் மனைவி அப்படியே வேதனைப்படுது. பாருங்க, ஐயோ நான் உண்மையா இருக்கிறேனே, என் கணவனுக்கு உண்மையா இருக்கேன், ஏன் என் கணவன் மட்டும் எனக்கு துரோகம் பண்றார். எவ்வளவு அதே வசனம் சொல்லுது, பலவீன பாண்டம். இந்த விஷயத்துல பலவீன பாண்டம். விவேகமா நடந்து ஜெபத்துக்கு தடை வராதபடி விவேகமா நடக்கிறது அறிவு நமக்கு வேணும். ஞானத்தை தரணும். யாராவது ஏத்திட்டு போறாங்க, ஏத்திட்டு போயிடக்கூடாது, பல்ல திறந்துட்டு ஏத்திட்டு போயிடக்கூடாது. பாருங்க, நமக்கு ஞானத்தை கொடுக்கு. நமக்கு ஒரு மனைவி இருக்கு பாருங்க, அப்படி ஒரு பயம் நமக்கு நம்ம அவங்க சொல்லாமவே வரணும். ஏன்னா நீ வேதத்தை வாசித்தா அப்படிப்பட்ட உணர்வு உனக்குள்ள வரும். பாருங்க, நம்ம வழி விலகி போயிடக்கூடாது. ஆவிகள் ஏகப்பட்ட விபச்சாரத்தின் ஆவி. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கூட உன் கண்களை பரிசுத்தப்படுத்து. பல விதத்துல இருக்கு. எச்சரிக்கையா இருக்கணும். உன் மனைவிக்கு உத்தமனாய், மனைவி கணவனுக்கு உத்தமமாக இருக்கணும். எந்த விஷயத்தையும் நீங்க ஒழிக்க கூடாது. அதே மாதிரி கணவன் மனைவி, அதுதான் குடும்பம். தாய் தகப்பனும் எந்த விஷயத்துக்கு தலையிடக்கூடாது. வந்தமா பார்த்தமா இருக்கிற இடங்கள்ல இருக்கிற அநேக குடும்பங்கள்ல பாருங்க, கடந்த நாட்கள்ல கூட அப்படிதான். அவங்க அப்பா தான் அந்த பிள்ளை வாழ்க்கையே கெடுத்துட்டார். சொல்லி அவங்க அம்மா கூட சத்தம் போடாமா, நீ இருமா கெட்டி கொடுத்துட்டு அவங்க பாட்டு நீங்க இருங்கன்னு தட்டி வைக்குது புருஷனை. அவர் செல்லம் கொடுத்து அது அதிகாரம். எங்க அப்பா துணைக்கு நிக்கிறாரு, அதுக்கு சக்தி என்னமோ 100 மடங்கு வந்தது மாதிரி புருஷனை போட்டு அடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அங்க சப்போர்ட்டுக்கு இருக்காரு. உன் பிள்ளை எதனால கெடுத்து நீ செல்லம் கொடுக்குற, கெட்டி கொடுத்தாச்சுன்னா அவங்க 2 பேரும் ஒரு மாமிசம், அவர்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, ஏதோ பெத்துட்டோம் பிள்ளையில, முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஜோமுன்னு அப்படி இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். பாருங்க, எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். வசனம் அதுதான் இருக்கு, நான் சொல்லல.
கணவன் மனைவியும் ஒரே மாமிசம், இதெல்லாம் ஒருபோதும் தலையிடக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கும் போது 6வது வசனத்தை, இப்படி இருக்கிறபடியினால் விஷயம் இப்படி இருக்கு, அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஒரே மாமிசம் தான், ஒரே மாமிசமா இருக்கிறாங்க. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். ஹல்லேலூயா. தேவன் நினைச்சதை நீ என்ன செய்யக்கூடாது, மனுஷன் ஒருவனாக பிரிக்காதிருக்க கடவன். பிரிச்சா என்ன ஆகும், சேதமாகிடுவார். ஆண்டவர் என்ன செய்வாரு, அடி மேல அடி அடிப்பார். தேவன் நினைச்சத மனுஷன் பிரிக்க கூட. அநேக குடும்பங்கள் அப்படிதான். தாய் தகப்பனே இந்த குடும்பம் ஒண்ணும் இல்லாம பிரிக்கிறதுக்கு காரணம் தாய் தகப்பன். 2வது சொந்த பந்தம் சொல்லி தூண்டி விட்டு அந்த குடும்பத்துக்கு இடந்தலே அதுதான். உதவில்லாட்டி உபத்திரவம் இல்லாம இருக்கணும். பாருங்க, அவருக்காக ஜெபிக்கணும். இந்த இடத்துல தேவன் நினைச்சத மனுஷன் ஒருவராகிலும் தாய் தகப்பனோ உனக்கு பிரிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்ல. தேவன் நினைச்சத மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றால் யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம், கடைசியா இதை மட்டும் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 24-25. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. எப்படி மனுஷனுக்குள்ள இருப்பதே அவர் என்ன செஞ்சுட்டாரு, கேடான சிந்தை. பார்த்தாலும் ஐயரவா இருக்கு. அப்படிப்பட்ட சிந்தனையெல்லாம் உனக்கு ஓடுது. ஆண்டவருக்கு ஒருவன் சொல்ல வேண்டியதில்லை, அவரே நம்மளை உண்டாக்குனவர், இதயத்தை ஆராய்கிற தேவன். அவர் அறிந்திருக்கிறபடினா மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதே இல்லை. எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார். பாத்தீங்களா, அவ்வளவு கேடு உள்ளது. நினைச்சு பார்த்தாலுமே ஐயரவா அருவருப்பா இருக்கு. பாருங்க, இருதயம் திருக்குள்ளதா இருக்கு, எதுக்கு அடங்கிறது இல்ல. பாருங்க, மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. இப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். உன் இருதயம் கணவனுக்கும் மனைவிக்கும் முன்பாக உன் இருதயம் திறந்த புஸ்தகமாக இருக்கணும். எது ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. எதை நீ ஒழிக்க கூடாது. மனைவிக்கு முன்பாக நீ எது ஒழிக்க கூடாது. சின்ன விஷயம் தான் வீட்டுல சொல்லிடணும். அதே மாதிரி மனைவி அதே மாதிரி சொல்லணும். உன் இருதயம் திறந்த புஸ்தகத்தை போல கணவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்பமாக. எழுந்து நின்று திருவசனத்துக்கு ஒப்பு கொடுப்பமாக. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய், புத்திரராய், நீ அவருடைய மகனாய் நீ காணப்பட வேண்டும் என்றால் தேவ ஆவியினால் நடத்தப்பட உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. மகிமை மகிமை மகிமை. கர்த்தராமே இந்த நாட்கள்ல ஒவ்வொருவரையும் கர்த்தராமே தேவ ஆவியினால நடத்தப்பட அவர் நம்மளை நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே. நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வைத்தாரே. என் நாவின் மேலே அதிகாரம் வைத்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. ஆயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம்
மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். வல்லம 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 வல்லம் திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவே மனம் இறங்கும். ஆண்டவரே, இந்த திருவசனத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியினால நான் நடத்தப்படுகிற மகனாய் மகளாய் என்னை மாற்றுங்க என்று நாம் ஒப்பு கொடுப்போமாக. தேவ ஆவியானவர் உனக்குள்ள வந்தாதான், அவர் உன்னை நடத்தினாதான் உனக்கு சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஒப்பு கொடுப்போம்.